வணக்கம் நண்பர்களே. என்னடா மண்டே நம்ம வெட்டி வந்துருக்காங்க நினைக்கிறீங்களா? அது ரூம்ல அந்த பெரிய பெரிய குக்கர்லாம் வந்து அது குக்கர் இல்ல செஃப். எல்லாம் ஒண்ணுதாமே. அந்த குக்கர்ல தலை இப்படி போட்டுப்பாங்களே அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை. ஆனால் வந்து இதை கட்டிட்டேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சண்டே நாள் வந்து சிக்கன் எடுத்து சமைக்க போகிறோம். அது எந்த மாதிரி சமைக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் பாருங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து சீரகம், சோம்பு, அப்புறம் லவங்க இலை, அப்புறம் மிளகு. சரி, இதுல எது சீரகம் சோம்பு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். பார்க்க தெரியுமா? இந்த இடத்துல பூ இதாக எடுத்து வச்சுங்க. கூடவே இந்த காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய். What are you doing, bro? அந்த மிளகு அந்த பட்டை லவங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி போட்டு குறை அடிச்சாலே போதும். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கண்ணாடி பழம் வந்தோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி வைக்கிறீங்களா, அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வச்சு போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்துக்கிட்டு அதில் தயிர், லெமனு, அதுக்கப்புறம் முன்னாடி அரைச்சி வச்சு இந்த மசாலா இது எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த டைப்பில். ஓகேங்களா? சிக்கன் எடுத்து கடாயில் போடணும். தேவையான அளவு உப்பு நேராக தூவி விடணும். உப்பு குடிச்சுமே ஆயிலே அந்த சிக்கன் கூட வேண்டாம். மசாலா இருந்துச்சு பாத்திரத்தில், அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி சிக்கன் வெளியில் வைக்கணும். பெரிய குக்கர் தான். இன்னும் பெரிய குக்கர். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடியாச்சு. சாப்பிட்டு எப்படி பார்த்துருமா? நம்ம வீட்டில் வந்து பருப்பு சாப்பாடு அது மேலே வச்சாங்க. கூட வந்து நான் என்னோட வந்து சிக்கன் சுக்கா, சிக்கன் மிளகு சுக்கா அப்படி நாங்கள் வந்து நாங்களாக வச்சுருக்கோம். எப்படி டேஸ்ட் பண்ணுறோமா? நேரம் சாப்பிட்றோம்.